ஹல்லேலூயா. இன்னைக்கு உலக மகளிர் தினம், த வேர்ல்டு உமன்ஸ் டே. ஆமென். நம்முடைய திருச்சபையில் கர்த்தர் தந்திருக்கிற எல்லா மகளிருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குட்டி பிள்ளையாக இருந்தாலும் வயது மூத்தவங்களாக இருந்தாலும் வாழ்த்துறோம்ப்பா, ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அவர்கள் பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக சமாதானமாக இருப்பார்களாக. அவருடைய வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. குடும்பத்தில் அவருடைய பங்களிப்பு பெரிதாக இருப்பதாக. திருச்சபையில் அவர்களை பயன்படுத்துவீராக. சமுதாயத்தில் ஆசீர்வாத வாய்க்காலாய் மாற்றுவீராக. எல்லாருக்கும் நல்ல ஜீவன் பலன் சுகம் இருக்கிறத ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் பாக்கியத்தை தான். ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் அனுக்கிரகத்தை தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா மகளிருக்காக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கி மகளிர் தினமாக இருக்கிறதுனால பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு சகோதரியையும் புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு சகோதரியையும் நம்ம பார்த்து என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். பைபிளில் நிறைய சகோதரிகளுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் நிறைய பேருடைய பெயர்கள் குறிப்பிடப்படலை. அல்லேலூயா. அப்படிதானா? 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு இருக்குது, அந்த அம்மா பேர் இல்லை. 18 ஆண்டுகள் நிமிர முடியாத கூனின்னு இருக்குது, ஆனால் அந்த அம்மா பேர் இல்லை. விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட பெண் இருக்குது, அவள் பேர் இல்லை. சில சபையில் பரிசுத்தவான்கள் வாழ்த்தும் போது அந்த சகோதரிகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க பெயர்கள் என்ன செய்யலை, குறிப்பிடப்படவில்லை. இயேசுவோடு அநேக ஸ்திரீகள் ஊழியத்தில் பெரும்பங்கு வகித்தார்கள், ஆனால் அவங்க எல்லாருடைய பெயர்கள் என்ன செய்யலை, குறிப்பிடப்படவில்லை. ஆனால் சில பெயர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எஸ்தர் அப்படிங்கிற பேர் இருக்குது, சாரால் அப்படிங்கிற பேர் என்ன செய்யுது இருக்குது, ஹல்லேலூயா. அன்னாள் அப்படிங்கிற பேர் இருக்குது, மரியாள் அப்படிங்கிற பேரில் என்ன செய்யுது. அப்போ குறிப்பிடாத பெயர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல, குறிப்பிட்ட பெயர்கள் முக்கியத்துவம் உள்ளது அப்படிங்கிறது இல்லை. எல்லாருக்கும் அவரவருக்கு சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பொறுப்புகளை கொடுத்து அவங்க அந்தந்த நாட்களில் எப்படிலாம் உதவியாக இருக்க முடியுமோ அவங்க உதவியாக இருக்காங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் குறித்து நம்ம பைபிள் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி அதிலிருந்து ஒரு 2 பெண்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25:3. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தார். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாய் இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். ஹல்லேலூயா. இங்கே ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவர் பேர் நாபால், மனைவி பேர் அபிகாயில். காலேபுடைய சந்ததி. காலேபு யார் தெரியுமா? கர்த்தரை உத்தமமாக பின்பற்றின ஒரு மனுஷன். 85 வயசுலையும் மலை நாட்டை எனக்கு தாரும் என்று பெரிய இராணுவ கூட்டத்தை எதிர்த்து போர் செய்து வென்ற மாவீரன், விசுவாச வீரன். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியில் வந்த ஒருத்தன். அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, அவன் எப்படி முரண துராகிருதன் அப்படின்ட்டு இருக்கு. அல்லேலூயா. ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவன் கிறுக்கன் அப்படின்னு இருக்கு. ஆனால் அவன் மனைவி யாரு? அபிகாயில். அவன் எப்படிப்பட்டவளாம்? மகா புத்திசாலி. ரூபவதியை விட்டுருங்க, அது வேண்டாம். மகா புத்திசாலி. இந்த அபிகாயில் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருப்பவளாம். நீங்கள் சொல்லுங்கள், கிறுக்கன் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? அல்லேலூயா. முரடன் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? அல்லேலூயா. ஒரு துராகிரன் துன்மா இருக்கேன், அப்படிப்பட்ட ஒரு நபர் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? அல்லேலூயா. பைபிளில் ஒரு வார்த்தைலாம் எழுதியிருக்குன்னா அது நம்முடைய பிரயோஜனத்துக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க சகோதரிகளே, நீங்கள் விரும்புகிறபடி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்கள் கம்பெனியன், உங்கள் ஹனி யாராக இருந்தாலும் சரி, அவர் நான் எதிர்பார்க்குற மாதிரி தான் என்ன செய்யணும், இருக்கணும். நான் விரும்புகிற மாதிரி தான் இருக்கணும். இல்லை, அவங்க எப்படி இருந்தாலும் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏன்னா கர்த்தர் இணைத்த இணைப்பு அப்படி தான். கர்த்தர் கொடுக்குற வாழ்க்கையை ஆசீர்வாதமாக அனுபவிக்கும் பாக்கியத்தை சேர்த்தே தான் அவர் நமக்கு தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவள் மகிழ்ச்சியாக இருப்பவள். இப்போ இவள்கிட்டருந்து சில காரியத்தை இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். இவன் மகா புத்திசாலி. என்ன நடந்ததுன்னா, தாவீது சவுலுக்கு பயந்து அவன் அங்கங்கே ஓடி அலைஞ்சிட்டு இருந்த காலத்தில் அவங்க கூட வாலிபர்களாக இருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, தங்குறதுக்கு சரியான வசதி இல்லை. நாபால் அவன் பெரும் பணக்காரன்,
அவனை குறித்து 2வது வசனத்தில் இருக்கு, அவன் மகா பாரி குடித்தனக்காரனாக இருந்தான். அவனுக்கு நிறைய ஆடுகள் வெள்ளாடுகள்லாம் என்ன செஞ்சது இருந்துச்சு அப்படின்னு அவனை குறித்து எழுதப்பட்டு. அப்போ இந்த தேவை நிறைந்த நேரத்தில் அவன்கிட்ட போய் சாப்பாடு கொஞ்சம் கேட்டால் அவன் என்ன செய்வான், அவன் தருவான். இப்போ அதற்கான டைம், அப்போ கண்டிப்பாக அங்கே பெரிய விருந்து என்ன செய்யும் நடக்கும். அப்போ நமக்கு கொஞ்சம் கேட்டால் அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட தன்னுடைய ஆட்களை அனுப்பி வச்சா அவன் இவனை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ அசிங்கமாக பேசி அனுப்பிட்டான். தாவீதை குறித்து தப்பாக பேசி அனுப்பிட்டான். இப்போ இவனுடைய வாலிபர்கள், தாவீதே உங்களை குறித்து அந்த முரணை, அந்த துராகிறத, அந்த கிறுக்கன் இப்படி பேசிட்டான்னு வந்து சொல்லிட்டான். சொன்னதான் தாமதம், தாவீது கொதிச்சு எழும்பிட்டான். அல்ல எல்லாரும் பட்டையை தேடு, குதிரையை கிளப்பு, நாளைக்கு விட்டுகிறதுக்குள்ள நாபாலுக்கு சுவரில் நீர் விடுகிற ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது, அவ்வளோதையும் காலி பண்ணிடணுன்ட்டான். அல்லேலூயா. இப்போ ஒரு வேலைக்காரன் இதை கேள்விப்பட்டு நேராக அபிகாயில்கிட்ட வந்து, என்னம்மா உங்களுக்கு தெரியுமா விஷயம்? என்னப்பா எனக்கு ஒன்றும் தெரியாத, இப்படி சம்பவம் தாவீதினிடத்தில் இந்த ஆட்கள் வந்தாங்க, நம்ம வீட்டை எப்படி என்ன செஞ்சிட்டாரு பேசி அனுப்பிட்டார். அவங்க ரொம்ப கோபமாக போயிட்டாங்க, அவமானப்பட்டு போயிட்டாங்க, ஒரு பெரிய ஆபத்து வர காத்திருக்கிறது, என்ன நடக்க போதோ தெரியல. அவர் நினச்சிருந்தா உதவி செஞ்சு என்ன செஞ்சுருக்கலாம், அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொன்னது தான் தாமதம். பைபிளில் பாருங்கள், இதே அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய், அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய். அதுக்கப்புறம் நீங்கள் பைபிளில் பாருங்கள் 23வது வசனத்தை பாருங்கள், அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, துரிதமாய் செயல்பட நீங்கள் எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். உங்கள்கிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் சொல்லுங்கள்? உங்கள்கிட்ட எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க? ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அல்லேலூயா. துரிதமாக இருக்கணும், நிலைமை அறிஞ்சு வேகமாக செயல்படணும், சூழ்நிலையை புரிஞ்சு அவசர நிலை அந்த நடவடிக்கையை உடனடி அணுகணும், எடுக்கணும். நீங்கள் தான் உடனே செயல்படக்கூடியவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடனே ஆக்ஷனில் இறங்கிட்டா பாருங்க. தீவிரமாய் தீவிரமாக என்ன செய்கிறா பாருங்க. 200 அப்பம் நம்ம வீட்டில் 4 பேருக்கு, ஆளுக்கு நீ எத்தனை சப்பாத்தி? 4, எனக்கு 3, உனக்கு 2, உனக்கு 1, அப்போ 4 3 7, 7 2 9, 9 1 10 சப்பாத்தியை உருட்டுறதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் பிசைஞ்சு தந்தா என்ன, நீ வந்து கொஞ்சம் மாவை உருட்டேன். அல்லேலூயா. ஆனால் இங்கே எத்தனை அப்பம்? 200 அப்பம். தீவிரமா வேலை நடக்குது பாருங்க. அல்லேலூயா. 2 துருத்தி வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு 3 பேருக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படின்னா, அல்லேலூயா, இங்கே தோட்டத்திலே போய் பறிச்சுட்டு வந்து ஜூஸ் போடுற மாதிரி நமக்கு என்ன செய்யுது. ஆனால் இங்கே 2 துருத்தி திராட்சை, அவ்வளோ தீவிரம். அதோடு கூட மாத்திரமல்ல, சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடு 1 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்து இதை குழம்பு வைமா அப்படின்னா அதுக்கு இஞ்சி பூண்டு அதை நான் அரைச்சி திரிச்சு இந்த மனுஷனும் நம்ம அவசரத்தை புரிஞ்சுக்கிடாம இந்த நேரத்தில் வந்து கறி எடுத்து கொடுத்துட்டு இதை இப்போ வையின்றார. ஆனால் இங்கே எத்தனை ஆடு? ஒரு ஆடு எத்தனை கிலோ இருக்கும்? மேக்ஸிமம் 15 வைக்கலாமா, 15 வைக்கலாமா, 15 கிலோ போடலாமா? அப்போ 5 ஆடு 75 கிலோ கறியை சமைச்சிருக்காங்க பாருங்க. அல்லேலூயா. சமைக்கப்பட்ட 5 ஆடு. ஆமென் சொல்லுங்க. அவ்வளோ வேலை நடந்திருக்குங்க. ஆமென். 5 படி வறுத்த பயிர். ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் பிள்ளைகளுக்கு ஒரு 200 பயிரை அவிச்சு கொடுக்கணுன்னா அந்த கடையில் பயிர் ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்யும் கிடைக்கும், அங்கே போய் வாங்கிட்டு வாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு என்ன இல்லை. ஆனால் இங்கே எத்தனை பயிர், எத்தனை படி? 5 படி பயிர். அல்லேலூயா. வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலை, வற்றலான 200. அப்பா, அத்தனை கழுதையில் ஏற்றி கமான் வேகமா நீ முன்னாடி போ, வாலிபர்களை அறிய பண்ணுறாங்க பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரிகளே, உங்கள்கிட்ட இப்படி ஒரு கிருபை இருக்கணும். நீங்கள் எப்பவுமே எப்படி பிரிஸ்காக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், துருன்னு இருக்கணும். அல்லமா எந்தி ஏமா எந்தி அப்படி சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பின்தூங்கி முன்னெல்வாள் பத்தினி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை தூங்கின பிறகு தூங்கி மாப்பிள்ளை எந்திக்கிறதுக்கு அப்புறம், அப்படியா, எந்திக்கிறதுக்கு முன்னாடி எழுமணும். அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போ மாப்பிள்ளை தான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? பெட் காஃபியே போட வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இரவிலே அவள் விளக்கு. நல்ல ஆக்டிவாக இருக்கணும். எந்த சாக்கு போக்கு என்ன செய்யக்கூடாது.
ஐயா அது அவன் பிரச்சனை, அவன் முரணை, அவன் துறாகிறதன், அவன்கிட்ட பேச முடியாது, அது அவனுக்கு தாவீதுக்கு உள்ள பிரச்சனை. அவன் நல்லா இருந்தான் என்ன, நாசமாக போனான் என்ன, அவன் இருந்தான் என்ன, செத்தா என்ன, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன்னு நினச்சிடக்கூடாது. இவன் அப்படி நினைக்கல. நாபாலுக்கு ஒரு பிரச்சனைனா அது யாருடைய பிரச்சனை? அபிகாயிலுடைய பிரச்சனை. அல்லேலூயா. புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனா அது யாருக்கும்? மனைவிக்கும். குடும்பத்தில் இப்படி கிளாசிஃபிகேஷனே இருக்கக்கூடாது, பிரிவே இருக்கக்கூடாது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இதை நான் பார்த்து இல்லை, இதை நாம் பார்ப்போம். இது உங்கள் பிரச்சனை, இது ஏன் இல்லை, இது நம்ம பிரச்சனை. இது உன் காரியம், இது ஏன் காரியம் இல்லை, இது நம்ம காரியம். இப்படி தான் செயல்பட ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் நல்ல தீவிரமாக செயல்படணும். அவசரங்கிறது வேற, சரியா? அந்த சில அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டியே அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. இது தாவீது உள்ளே வந்து இவனை காலி பண்ணுறதுக்குள்ளே என்ன செய்யணும்? செய்தே ஆகணும். அப்போ எவ்வளோ பரபரப்பாக. இப்போ தாவீதை பார்த்துட்டா கழுதையிலேருந்து என்ன செய்யறானா? வேகமாக தீவிரமாக இறங்குறான், முகங்குப்புற விழுந்துட்டா. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். சமயத்துக்கு ஏற்றார் போல தீவிரமாய் செயல்படும் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. துரித நடவடிக்கை எடுக்கும் ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு வேகமாய் செயல்படக்கூடிய புத்தி கூர்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அவசரமாக செயல்பட்டால் தான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். அப்படிங்கிற நேரத்தில் பதட்டம் இல்லாமல் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் தீவிரமாய் செய்யும் ஆற்றலை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது அபிகாயில்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதனால் நீங்கள் எல்லாம் உங்களை பார்க்கும்போதே எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பு. வயசு அது ஒரு பக்கம், வயது நிமித்தம் இருக்கிற பலவீனம் ஒரு பக்கம், சரீரத்தில் இருக்கிற பலவீனத்து நிமித்தம் நம்முடைய ஆக்டிவிட்டி இருக்கிறது ஒரு பக்கம். அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் அது எக்ஸப்ஷனல். ஆனால் இளம் தலைமுறையாக இருக்கிறவங்களாம் நீங்கள் எப்படி இருக்கணும்? நல்லா ஆக்டிவாக இருக்கணும். எலும்புங்க அப்படின்னா சட்டுன்னு நினைஞ்சிக்கணும், எந்திக்கணும். அல்லேலூயா. எந்த விஷயமா ஒரு வேலையை சொன்னால் எல்லுன்னா பம்பரமாக என்ன செய்யணும்? சுத்தணும். அல்லேலூயா. நடந்து வர்றதை பார்க்கும்போதே அப்படி என்ன செய்யக்கூடாது. ஒரு வேலையை சொன்னால் அதை செய்ய போகும்போதே இது கிச்சனுக்குள்ளே போயிட்டு என்னைக்கு வெளியே வர அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு ஆமையை சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சுறுசுறுப்பாக தேனி மாதிரி என்ன செய்யணும்? நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா வீடே ஆசீர்வாதமாக இருக்குங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், மனைவி தாய் நீங்கள் உங்கள் ரோலில் நீங்கள் மட்டும் ஆக்டிவாக இருங்க. உங்கள் மாப்பிள்ளை உங்களை காட்டிலும் பரத்தலாக இருப்பார். உங்கள் பிள்ளைகள் ரொம்ப பிரிஸ்காக இருப்பாங்க. சும்மா போய் யாரும் பெட்டில் படுத்து என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, கிடக்க மாட்டாங்க. அப்படியே எதுவும் வேலை செய்யாமல் அங்கே நீங்கள் மட்டும் ஒழுங்காக ஆக்டிவாக நீங்கள் இருந்து பாருங்கள். உங்கள் வீடை நல்லா நீட்டாக தொடச்சி தூத்து கழுவி எல்லாத்தையும் காய வச்சு நீங்கள் ரெடியாக இருந்து பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே எப்படி இருப்பாங்க? சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நீங்கள் ஆக்டிவாக இருக்கும்போது உங்கள் கூட கம்பெனி கொடுக்க ஆண்டவர் ஆட்களை கொண்டு வந்துடுவார். இங்கே அத்தனை வாலிபர்கள் இவங்க கூட வேகமாக வராமல் பாருங்க. வண்டியில் ஏற்று, இதை செய்ய, அதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. இப்போ தாவீதை பார்க்க போகிறோம் அப்படின்னு நான்லாம் வரல அப்படிலாம் யாருமே சொல்ல, எல்லாம் வந்துட்டான் பாருங்க கூட. அவ்வளோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் கரெக்டாக வீட்டில் உங்கள் வேலையை கரெக்டாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க, சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை கர்த்தர் எந்த இடத்துல வச்சுருக்கிறோம் அந்த இடத்துல ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரே நீங்கள் மாற்றிடலாம். அங்கே இருக்கிற ஆட்களையே நீங்கள் மாற்றிடலாம். அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்கள் கண்ட்ரோலில் கொடுத்துருவார். ஆமேன் சொல்லுங்கள். அதனால் உங்கள்கிட்டலாம் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்? நல்லா சுறுசுறுப்பா. அல்லேலூயா. ஆமாம், 5 மணிக்கு மேலே யாரும் நினச்சிக்கூடாது, தூங்கக்கூடாது. குட்டி பிள்ளைங்களை மட்டும் விட்டுருங்க. குட்டி பிள்ளைங்களை 6 மணிக்கு எழுப்பி விட்ருங்க. அதுக்கு மேலே தூங்கக்கூடாதீங்க. 8 மணிக்கு தான் முழிப்பா சொல்லாதீங்க. அல்லேலூயா. 6 மணிக்கெலாம் பிள்ளைகளை நினச்சிடணும். என்னைக்காவது ஒரு நாள் லீவு அன்றைக்கி ஓகே, பரவாயில்ல. எப்பொழுதுமே அது வழக்கமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கும். ஒரு ரெகுலர் ரொட்டீனை நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கொஞ்சம் பிரிஸ்காக. ஒரு மாதிரி பிள்ளை வளரும் போதே அசம்பந்தமாக தெரியுது, ஒரு மாதிரி டல்லாகவே தெரியுது, ஆக்டிவாக தெரிலன்னா கொஞ்சம் ரன் பண்ண வைங்க, கொஞ்சம் பிரிஸ்க் ஆக்குங்க, டியூன் பண்ணுங்க, கொஞ்சம் வேகமாக செயல்பட வைங்க. இது எல்லாத்துலேயும் ரெஃப்ளெக்ட் ஆகும். படிப்புலேயும் பெரும் மந்தமாக தான் இருக்கும், வேலை செய்கிறதுலேயும் மந்தம். ஒரு வேலையை கொடுத்து அதை செய்கிறதுலையும், வெளியில் நாளைக்கு போகிற இடத்துலையும் அப்படி தான் என்ன செய்யும். ஒரு கம்பெனியில் இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். எங்கே இருந்தாலும் அதை இப்போவே சரி பண்ணிடணும். இல்லை அது பாவம், அது அப்படி தான், இது அந்த பிள்ளை பரவாயில்ல. ஆனால் இந்த எல்லா பிள்ளையும் ஒன்று தான். ஒரு பிள்ளையை ஸ்லோவாகவும் ஒரு பிள்ளையை ஸ்பீடாகவும் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. எல்லாம் ஒன்றா தான் தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் நல்ல உற்சாகமாக உங்கள் பிள்ளைகளை இப்போவே வளர்க்கும் போது அந்த பிள்ளைகளுடைய செயல்பாட்டை நல்லா கூர்ந்து கவனிக்கணும்.
ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிறத பார்த்தா தட்டி விடணும். பிரிஸ்க் ஆக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ, வேகப்படுத்த என்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், சொல்லி தரணும். ராமன் சொல்லுங்க, தீவிரமாய் துரிதமாய் செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது, இந்த அபிகாயிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை அந்த அம்மா சொல்கிறாங்க. 31வது வசனத்தில் பாருங்கள், நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகி நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகி உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது உமது அடியால் என்ன செய்யணும் நினைக்க. இப்போ பாருங்கள், தாவீதுக்கும் நாபாலுக்கும் ஏதாவது சொத்து பிரச்சனையா? நாபால் தாவீதுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு ஏதாவது சட்டமா? இல்லையே. ஆனால் இப்போ தாவீதுக்கு கோபம், இது காரணம் இல்லாத கோபம். நீ ஏதோ எப்போ கடமை செய்ய பலனை எதிர்பாராத அப்படி தானே சொல்கிறாங்க. நீ அன்னைக்கு அந்த நாட்டில் அலைஞ்சு தெரிஞ்ச, அப்போது உன் சேவகர்களால் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நீ நியாயமாக நடந்துக்கிட்ட, நீதியாக நடந்துக்கிட்ட, அவங்க டீமோடு இருக்கும்போது ஒழுக்கமாக இருந்துக்கிட்ட, அவன்கிட்ட இருந்து எதையும் களவாடலை, அவங்களுக்கு நீங்கள் இருந்து பாதுகாப்பு. ஓகே, அது உன் வேலை, நீ முடிச்சுட்டு போயிட்ட. இப்போ அதுக்காக உனக்கு அவன் தரணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நீ அவனை கொல்லணுன்ற அளவுக்கு அவன் என்ன கொலைபாதகம் பண்ணான்? சாவுற அளவுக்காக அவன் தப்பு பண்ணான். நம்மால் இப்போ என்ன வெறியில் இருக்கிறாரு? கொலை வெறியில் இருக்கிறார். எப்படி? விடிகிறதுக்குள்ள ஒன்று இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் காலி பண்ணிடணும். அப்போ இந்த அபிகாயில் பாருங்க, தவறுகளை தடுக்கிறவளாக இருந்தான். ஆமேன். இவன் ஒரு நல்ல தேவ மனுஷன், அபிஷேகம். அவன் எப்படி அவன் பேசலாம், கர்த்தர் உமக்கு நிலையான வீட்டை கட்டுவார். அல்லேலூயா. ராஜா நீங்கள் நாளைக்கு நீங்கள் சிங்காசனம். இவன் ஒரு கிறுக்கன், இவனை நீங்கள் கொல்றதுனால எதுக்கு வீண் பலியை சுமக்கணும்? அவன் ரத்தத்தை நீங்கள் வீணாய, இவன் உங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது, உங்கள் லைனில் இவன் கிடையாது ராஜா. நாளைக்கு நீங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நான் இப்படி நாபால தேவையில்லாமல் கொண்டுட்டேன்னு ஒரு துக்கம் உங்களுக்கு வரக்கூடாது, ஒரு மன இடரல் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது. அப்படின்னு நடக்க இருந்த ஒரு பெரிய அசம்பாவிதத்தை என்ன செஞ்சிட்டா, தடுத்துட்டா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கையில் தான் சுவிட்சே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் நினச்சா ஆன் பண்ணவும் முடியும், நீங்கள் நினச்சா ஆஃப் பண்ண முடியும். எரியிற தீயில எண்ணெயை ஊற்றவும் முடியும், எரிஞ்சிட்டு இருக்கிறத அணைக்கவும் முடியும். இப்போ இவன் அணைச்சிட்டா. அல்லேலூயா. தாவீதை ஸ்டாப் பண்ணிட்டா. டேவிட், நீங்கள் கிங், இது உங்களுக்கு தகாது, நீங்கள் இந்த தப்பை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நான் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. அல்லேலூயா. உங்கள் வாலிபர்களை இதை எடுத்துக்கிட சொல்லுங்கள். இந்த தப்பை செஞ்சுட்டு நாளைக்கு இது ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இதை நினச்சி மனசாட்சியில் ஒரு உறுத்தலை உங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அதனால் ஐ எம் சாரி, நான் வந்துட்டேன், மன்னிப்புக்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இவங்க இறங்கி செயல்பட்டு இந்த செயல் வர இருந்த ஒரு பெரிய கொலபாதகத்திலேருந்து யாரை காப்பாற்றிருக்கு, தாவீதை காப்பாற்றிருக்கு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்கள் நினச்சா வரப்போகும் தவறுகளை தடுக்கலாம், அழிவை தடுக்கலாம், கோபத்தில் கொப்பளிக்கிறவங்களையும் கண்ட்ரோலுக்குள்ள என்ன செஞ்சிடலாம். ஐயா, அவர் ஆடுற ஆட்டத்திலலாம் அவருக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது. இல்லை, கரெக்டாக சுவிட்ச் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆஃப் பண்ணுற நேரத்தில் என்ன செஞ்சிடலாம், டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இதை புரிஞ்சு செயல்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அணைச்சிடலாம். அல்லேலூயா. தாவீதை ஆஃப் பண்ணிட்டா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். ஓகே. பத்சேபால்னு ஒரு தீர்த்தா பார்த்தீங்களா, அவளை குறித்தும் பைபிள் சொல்ல, அவளும் ரூபவதி, அவளும் நல்ல ரூபவதி. அல்லேலூயா. ஆனால் இப்போ தாவீது அவளை வர சொல்லிட்டான். நான் உங்களுக்கு மேட்டரெல்லாம் தெரிஞ்சதுனால ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ தாவீது அவளை எடுக்க போகிறான். இப்போ அவள் என்ன செஞ்சுருக்கணும், என்ன செஞ்சு, டேவிட் நீங்கள் கிங், காலில் விழுந்து கதறி, ஸ்டில் நீங்கள் கொஞ்சம் நில்லுங்க, வெயிட் பண்ணுங்க, ஐ எம் மேரீடு, என் புருஷன் யார் தெரியுமா, உங்கள் பராக்கிரமசாலிகள் 30 பேர் இருக்காங்களே, அந்த லிஸ்ட்டில் ஒரு ஆள், உங்கள் நம்பிக்கைக்குரிய வேலையாள், நீங்கள் சொன்னால் என்னன்னாலும் செய்கிற ஒரு ஆள். ஆமாம், நீங்கள் நினச்சா என்ன காட்டிலும் ரூபவதிகள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை நாள் நீங்கள் என்ன செய்யலாம், அன்மேரீடாக நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஆனால் நீங்கள் இந்த தப்பை செஞ்சு நாளைக்கு இது உங்களுக்கு ஒரு இழுக்க அணி செஞ்சிடக்கூடாது. இவ சொல்கிறாள்ல, இது ரத்தப்பழி உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாள்ல, இதனால் உங்களுக்கு மன துக்கம் வரக்கூடாது, ஒரு இடரல் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாள்ல. இதை மாதிரி யார் சொல்லியிருந்துருக்கலாம். அவளுக்கு அழகு இருந்தது, ஆனால் புத்தி இல்லை. அல்லேலூயா. அவள் ரூபவதியாக இருந்தா, ஆனால் புத்திசாலித்தனமாக நடக்க தெரியல.
இந்த தாவீதுனுடைய வேட்கை வேற, அவனுடைய வாஞ்சை வேற, அவனுடைய நோக்கம் வேற, இன்னைக்கு அப்ரோச் பண்ண வந்திருக்கிற விதம் வேற. இது அவளுக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ அந்த புத்திசாலி அவன் நடந்திருந்தா அவளும் தப்பி இருந்திருக்கலாம். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாலும் அந்த உரியாவின் மனைவி பத்சேபாளிடத்தில் நடந்த அந்த காரியம் தவிர அந்த வேர்டை நீக்கப்பட்டிருக்குமே, அந்த சென்டென்ஸ் அந்த ஹிஸ்டரியில் வராமல் இருந்திருக்குமே. இதை யார் செஞ்சிருக்கலாம்? அதுதான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் செய்யலாம். அதனால தான் சொல்லுவேன், உங்களால் ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய பேர் அல்லேலூயா இதில் இழந்து போயிருக்காங்க நிறைய ஆசீர்வாதத்தை, உறவுகளை, வாழ்க்கையை. இந்த ஒரு மனுஷி அவன் கேட்டதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க சம்மதித்ததுனால என்ன நடந்தது? தாவீதுக்கு வார்த்தை வருது, பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காது, ஒளிப்பிடத்தில் நீ செஞ்ச ஊர் அறிய உன்னை அவமானப்படுத்துவேன். அல்லேலூயா. உன் வீட்டில் என்ன நிம்மதி என்ன செய்யாது, இருக்காது. எல்லாம் நடந்தது, எல்லாம் நடந்தது. இவன் யாருக்குமே தெரியாது நினச்சான். அப்சலோம் வந்தான், மேலே ஒரு டென்ட் அடித்து அவனுடைய அத்தனை மறுமனையாட்டிகளோடு பிரவேசித்தான். அல்லேலூயா. அவனுக்கு நிறைய மனைவிகள் பிள்ளைகள் இருந்ததுனால ஒருத்திக்கு பிறந்த ஒரு மகன், இன்னொருத்திக்கு பிறந்த ஒரு மகள் அம்னோன், தாமார். இவங்க அவள் கல்யாணம் பண்ணி கேளு, அப்பாட்ட கேளு, அவள் தருவார் அப்படின்னா அவன் அப்படிலாம் முறைப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். அவன் விரும்பினதை காட்டிலும் வெறுத்த வெறுப்பு எப்படி இருந்தது அதிகம். இதெல்லாம் டேவிடுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்ஸ். அல்லேலூயா. வெளியில் ஆகும்னு சொல்லலாம், ஆனால் அவன் உள்ள எப்படி இருந்திருக்குங்க, மனசு எப்படி இருந்திருக்கும்? அப்சலோம் வந்து தன்னுடைய மறுமனையாட்டிகளை மேலே எல்லாரும் ஊரே பார்க்க மேலே கூடாரத்தில் அவன் அந்த காரியத்தை செய்யும்போது இந்த காரியம் தாவீதுக்கு வந்து அவனுக்கு மனசு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இதை யார் தடுக்கலாம்? பச்சைபால் தடுத்துருக்கலாம். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உயர் அதிகாரிகளை அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க. இன்றைக்கி வெளியில் பெண்கள் ஆண்களுக்கு சமமாக வேலைக்கு போகிறாங்க, மேலே ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. வெளிநாடுகள்லாம் பார்க்குறோம், அவங்க பாஸுக்கு கீழே இருக்கிற செக்ரட்டரிஸ் எல்லாம் நிறைய பேர் இன்றைக்கி பெரிய லீடர்ஸாக வந்தவங்களுக்கு இப்போ மிரட்டல் விடுறாங்க. பாருங்கள், அவர் என்னோட கூட இருந்ததுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு ஃபோட்டோ கொடுக்கா. அந்த மேலை நாட்டு கலாச்சாரம் இப்போ எங்கே வந்துட்டு இருக்கு? இந்தியாவில், தமிழ்நாட்டிலலாம் வந்துட்டு இருக்கு. அதனால் சகஜமாக வேலைக்கு போகிற இடத்துல இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணாதான், இவங்களுக்கு ஒத்துக்கொண்டாதான் அப்படிங்கிற பேச்சுக்கு என்ன இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேலையே நமக்கு வேண்டாம், அப்படி ஒரு வருமானமே நமக்கு வேண்டாம், அப்படி ஒரு வாழ்க்கையே நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோடு பழகுகிற நபர்களோடு நீங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு லிமிட்டை தாண்டது, அந்த பேச்சு சரியில்லை, நடவடிக்கை சரியில்லை, பார்வை சரியில்லை, ஏதோ சம்திங் அவங்க வித்தியாசமான நோக்கத்தோடு வர்றாங்கன்னு தெரிஞ்சிட்டுனா உடனே கட் பண்ண. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. இவன் தாவீதுன்னு பார்க்கலையே, அபிகாயில் அவர் ராஜா, அவர் இப்போ என்ன நினச்சாலும் செய்வார் அப்படி பார்க்கல. அவன் எவ்வளோ அழகாக தன்மையாக பேசி புரிய வச்சுட்டு போயிட்டா பாருங்க. அவனை ரத்தம் சிந்த விடாமல் தடுத்துட்டு போயிட்டா பாருங்க. அவன் சொல்கிறான், இன்னைக்கு உன்னை சந்திக்க என்னை அனுப்பின தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு போயிட்டான். வந்தவன் கோபத்தின் உச்சத்தில் வந்தான், போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகிறான். அப்போ அப்படி மாற்றி அமைக்கிற ஆற்றல் ஆண்டவர் யாரு தந்திருக்கார்? அப்போ உங்கள்கிட்ட தான் தந்திருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கோபத்தின் கொப்பளிப்பே இல்லாதபடி ஒரே துதியின் சத்தம், ஆரவார அர்ப்பரிப்பின் சத்தம், பாடல் சத்தம்லாம் உண்டாகணும்னா அது யார் கையில் தான் இருக்குது. அதனால் அதற்கு ஏற்றார் போல் நீங்கள் என்ன செய்யுங்க, இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து இந்த அபிகாயில் அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்களேன். 25வது வசனத்தில், ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியானாகிய நானும் என் ஆண்டவன் அனுப்பின வாலிபர் நிச்சயில. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையை சொல்லி பழகு, உள்ளதை உள்ளபடி சொல். அவன் பைத்தியம் தான்யா, அதுக்காக இந்த இடத்துல இப்படி சொல்லிக்கணுன்னா ஊர்லலாம் போய் என் புருஷன் இருக்கேன், என் புருஷன் பைத்தியம், அவன் அப்படி தான், அவன் இப்படி தான், அப்படி சொல்கிற கான்செப்டில் இல்லை. உங்கள் புருஷனெல்லாம் யார்ட்டையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் மம்மிகிட்டையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. வரமாட்டிக்க. ஆமேன். யார்கிட்டையும் போய் உங்கள் மாப்பிள்ளையை பற்றி என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுத்து பேசக்கூடாது, குறைச்சி பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதம் அது. ஆமேன். தாவீதின் ஆட்கள் வந்தது போனதெல்லாம் தெரியாது. அடுத்த நாபாலுடைய கேரக்டர் அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவன் இவ்வளோ ஒரு பொருட்டான போமா தூரன் தள்ளிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அதனால அவள் உள்ளதை அப்படியே என்ன செஞ்சிட்டான். ஐயா அவன் பேர் எப்படியோ அப்படி தான் ஐயா,
அவனுக்கு கொஞ்சம் பைத்தியமே எக்ஸ்ட்ரா நினச்சிது. அவன் முன்னாடி துராகிறதே கொஞ்சம் கிறுக்கு தான். ஆனால் உங்களுடைய வாலிபர்கள் வந்து போனது எனக்கு நினச்சியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டுனா பொய் மட்டும் சொல்லாது சகோதரிகளே. நிறைய பேர் இன்றைக்கி பொய் சொன்னதுனால எத்தனை பாதிப்பு தெரியுமா? கணவனுக்கு தெரியாமல் சில காரியங்களை செஞ்சு அவருக்கு மறைச்சி அவருக்கு தெரிய வந்தது போல் ஒரு சூழ்நிலை வரும்போது உண்மையை சொல்லாமல் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து அதனால எவ்வளோ பாதிப்பு தெரியுமா? அல்லேலூயா. அப்படி இருக்கவே கூடாது. எந்த டீலையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மறைக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. போலீஸ்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் பிள்ளை தான். போலீஸ்கிட்ட போய் சொல்லாமா? தப்பு செஞ்சுருக்குன்னா சொல்லாமா? சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதில் மட்டும் கரெக்டாக இருக்கோம்ல. ஆமென் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரியுது? எந்த இடம் ஒரு ஆபத்தான சூழ்நிலை, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, உள்ளதை பேசுங்க, உண்மையே பேசு, நடக்கிறது நடக்கட்டும். அல்லேலூயா. உள்ளதை உள்ளபடி என்ன செய்யுங்க, சொல்லுங்கள், உண்மையை ஒத்துக்கோங்க. இப்படி தான் நடந்தது, இப்படி தான் இருந்தது. எக்ஸ்ட்ரா பேசாதீங்க, குறைச்சும் பேசாதீங்க, பொய்யும் பேசாதீங்க. அல்லேலூயா. சரியாக பேச பழகுங்க. இந்த அபிகாயில் எக்ஸாக்டாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவள் தாவீதை பார்த்தோன்னா தீவிரமாக இறங்கி மூங்குப்புற விழுந்துட்டான். அவன் பயங்கர டென்ஷனில் வந்திருக்கான். இப்போ எதாவது பேச தோணுமா? பதட்டத்தில். ஆனால் எவ்வளோ தெளிவாக, எவ்வளோ நிதானமாக பேச வேண்டியதை மட்டும் பேசுகிறா பார்த்தீங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், பேச வேண்டியதை மட்டும் பேசுங்க. அல்லேலூயா. பேசக்கூடாது என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அல்லேலூயா. எந்த நேரத்தில் எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அதோட நிறுத்திக்கோங்க. அவன் வந்திருக்கிற வேகம் வேறு. அந்த இடத்துல இப்போ உட்காந்து எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. மேட்டரை மட்டும் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். இதுதான் புத்திசாலித்தனம். அப்போ புத்திசாலித்தனம் இருந்தால் தீவிரமாக நீங்கள் செயல்படுவீங்க. புத்திசாலித்தனம் இருந்தால் யார்கிட்ட உண்மையை சொல்லணுமோ அவங்கள்ட்ட உண்மையை சொல்லிடுவீங்க. புத்திசாலித்தனம் இருந்தால் தவறு நடக்கிறத நீங்கள் தடுத்து என்ன செஞ்சிருவீங்க, நிறுத்திடுவீங்க. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு அக்காவை மட்டும் பார்த்துருவோன்னே. நமக்கு தெரிஞ்ச அக்கா தான் மரியாள். நான் வசனத்தை சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 39லேருந்து 42 வரைக்கும் இருக்குது. லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் அவங்கள குறித்து எழுதப்பட்டிருக்கு. இவங்க பேர் மரியாள். இவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் இயேசுநாதர் பாதத்தில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இயேசுவை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவர் மேலே அன்பாக இருந்த ஒரு குடும்பம். மார்த்தால் என்ன செஞ்சாங்க, பற்பல வேலைகளை செஞ்சு கவலைப்பட்டு கலங்கி, ஆண்டவர்கிட்ட நான் இப்படி வேலை செய்கிறது உங்களுக்கு கவலையா இல்லையான்ட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த மரியாள் பாருங்கள் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஒரு இது காரியத்தை பாருங்களேங்க. மார்த்தால் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மாஸ்டர்கிட்ட. ஆனால் மரியாள் ரிப்ளை பண்ணாங்களா? மரியாள்கிட்ட ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருந்ததா? ஜீசஸ், இந்த அக்கா இருக்கா பார்த்தீங்களா, இவன் எப்பவுமே இப்படி தான் என்னை குறை சொல்லிகிட்டே இருப்பா, என்னை கண்ணில் என்ன செய்ய மாட்டா. இவ்வளோ நேரம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன். இப்போ தான் நான் உட்கார்ந்தேன். நான் உட்கார்றது இவளுக்கு என்ன செய்யலை, பொறுக்கலை. அல்லேலூயா. என் பங்குக்கு நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்ன செஞ்சுட்டேன். இப்போ அவன் தான் வேலை செய்யணும். ஆனால் இப்போ பார்த்துங்க, உங்கள்கிட்டே வந்து என்ன செய்யறா, இப்படி எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி யார்ட்டையாவது என்ன செஞ்சுட்டே இருக்கா, குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்படின்னு மரியாள் பேசினாங்களா? ஒரு வார்த்தை கூட பேசலையே. அவ மரியாளுக்கு பேர் யார் பேசுகிறா? ஆண்டவர் பேசுகிறார். தேவையானது ஒன்று, அது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவன் எடுத்துட்டான்ட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை குறித்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா கீப் சைலண்ட், அமைதியாக இருந்துருங்க. யாராவது உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி, அவங்க அப்படி இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, நான் மட்டும்தான் இருக்கட்டுமே, அவங்க என்னன்னாலும் சொல்லட்டுமே, நீங்கள் எப்படி இருங்க, அமைதியாக இருங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களுக்காக யார் பேசுவா? எனக்கு வாய் இருக்கு, இந்த வாயை வச்சு நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? எனக்கு பேச தெரியும், நான் பேசாம, எனக்கு பிந்தி பிறந்தவ இப்படி பேசினா அவளுக்கு முந்தி பிறந்தன்னா எப்படி பேசுவேன் அப்படின்னு நம்ம பேசணும். அப்படின்னா யார் பேச மாட்டா? இங்கே மரியாளுக்காக யார் ரிப்ளை கொடுக்கா? உங்களுக்காக ஏசு பேசணுமா? அப்போ அமைதியாக இருந்துருங்க. மரியாள் உங்களுக்கு சொல்லி தர்ற போடும். சகோதரிகளே, தாய்மார்களே, மரியாள்கிட்ட உங்களை குறித்து கம்ப்ளைண்ட் யாராவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அல்லேலூயா. உங்கள் அம்மாட்டே உங்களை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆமே. நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் பாஸ்ட்டை உங்களை குறித்து என்ன செய்வாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் யார்கிட்டயா நெருக்கமாக பழகிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய் உங்களை குறித்து என்ன செய்வாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த காரியம் நடந்துட்டு தான் இருக்கும். அப்போ என்ன செய்ய, அமைதியாக இருந்துரு. யார்கிட்ட கொடுத்துருங்க, கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க. மரியாள்
தன்னை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ண மார்த்தாள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வார்த்தை கூட பேசலை. அல்லேலூயா. அதனால் உங்களை குறித்து என்ன குறைகள் கூறப்பட்டாலும், என்ன விமர்சனங்கள் பேசப்பட்டாலும் நீங்கள் எப்படி இருங்க? அமைதியாக ஆண்டவர் பாதத்தில் இருப்பாங்க. இந்த மரியாதை நீங்கள் இங்கே பார்த்தாலும் பாதத்தில் இருப்பாங்க. லாசரு மரித்து 4வது நாள் இயேசு போனார். அப்பவும் பாதத்தில் விழுந்து என்ன செஞ்சாங்க? அழுதாங்க. சீமோன் வீட்டில் விருந்து ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த போது அங்கேயும் பாதத்தில் விழுந்து விலையேறப்பட்ட நலதம் என்கிற அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைச்சி அதை ஊற்றி அவங்க முடியினால் தொடச்சி அங்கேயும் பாதத்தில் இருந்தான். அல்லேலூயா. அதனால் அக்காமார் அம்மாமாரெலாம் நீங்கள் எப்பொழுது எங்கே இருங்க? பக்கத்து வீட்டில் உட்காந்துருங்க. முத்தத்தில் உட்காந்து 3-4 பேர் சேர்ந்து கூடி என்ன செய்யுங்க? பீடியை சுற்றிட்டே என்ன செய்யுங்க? பேசிக்கொண்டே இருங்க. ஊர் கதை, உலக கதை, அந்த வந்த கதை, போன கதை, அவளை பற்றி இவளை பற்றி, அங்கே நடந்தது இங்கே நடந்தது, அதெல்லாம் செய்து பேசிக்கொண்டே இருங்கள். அப்படியா? அல்லேலூயா. ஷாப்பிங் மாலில் உங்களை பார்க்கலாமா? எப்போ பார்த்தாலும் உங்களை எங்கே பார்க்கணும்? ஆண்டவர் பாதத்தில் பார்க்கணும். ஆமென் சொல்லி நல்ல ஜெபம் பண்ணுறவங்கள உங்களை பார்க்கணும். எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க. கணவர் வேலைக்கு போயிட்டாங்க, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க, வீட்டில் இருக்கீங்களா, நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல கொஞ்ச நேரம் தான் இடைவெளி கிடைக்குது. அந்த கொஞ்ச நேரத்தில் உட்காந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. பிஸி ஷெட்யூல் தான். காலையில் விடிய காலம் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் பம்பரமாக சுற்ற வேண்டியது இருக்குது, ஓயாமல் வேலை. அப்படி சொல்கிறவங்களுக்கு இடையில கொஞ்சம் நேரம் இருக்குது. அந்த நேரத்தை பயன்படுத்துங்கள். ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்தால் அவர் சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் பாதத்தில் உங்கள் கண்ணீரை ஊற்றினா உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். ஆண்டவர் பாதத்தில் உங்களுடைய விசேஷமானதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உலகமே திரும்பி பார்க்குற ஒரு நபராக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாளுக்கு இயேசுவின் வார்த்தைகள் வந்தது. அல்லேலூயா. கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய பாதத்தில் அழுத மரியாளுக்கு மரித்த சகோதரன் அற்புதமாய் திரும்ப கிடைத்தான். இயேசுவை அவளுடைய கண்ணீர் அசைத்து விட்டது. வெள்ளைக்கல் பரணியை விலையேறப்பட்டதை ஊத்துனதை அந்த மரியாளுக்கு ஆண்டவர் உலகமெங்கிலும் இவளை குறித்து பேசப்படும். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கெல்லாம் பேசப்படுது அங்கெல்லாம் அந்த மரியாள் இருப்பா. அல்லேலூயா. உங்களை அப்படி ஹானர் பண்ண விரும்புகிறார். பாதத்தில் அமர்ந்துருங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஹானர் பண்ணுவார், கனம் பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். இந்த 2 சகோதரிகளிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற இந்த காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வோம்? நம்ம நடைமுறைப்படுத்துவோம். ப்ராக்டிஸ் பண்ணி தான் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு புத்திசாலித்தனமாக நடக்க ஆண்டோட கிருபையை கேட்போம். அல்லேலூயா. அது உலகம் சம்மந்தப்பட்ட ஒரு காரியம். இந்த பக்கம் ஆவிக்குரிய சம்மந்தப்பட்ட காரியம். கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் வழக்கத்திற்கு மாற அதிகமாக ஜெபம் பண்ணி பார்ப்போம். அந்த பக்கமும் நல்ல புத்திசாலித்தனமாக நடப்போம். இந்த பக்கமும் ஆண்டவரோடு இணைந்து என்ன செய்வோம்? நம்ம செயல்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். கண்ணில் மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரோடு சொல்லுங்க, புத்திசாலித்தனமாக நடக்க எனக்கு கிருபை தார். துரிதமாக நடக்கணும். உள்ளதை உள்ளபடி நான் சொல்லணும். ஆண்டவரே, பொய் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தவறுகளை தடுத்து நிறுத்தக்கூடிய கிருபை எனக்கு நீங்க தரணும். சொல்லுங்க, ஆண்டவரோட சொல்லுங்க. உங்கள் வீட்டில் அவங்க செய்கிற காரியம் சரியில்லை, பிள்ளைகள் செய்கிற காரியம் சரியில்லை அப்படின்னா, அவங்க போகிற போக்கு சரியில்லை, நல்ல ஜெபத்தோட அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பேசி பாருங்க. இப்படி சம்பவம் நான் கேள்விப்படுறேன், இது வேண்டாம், இதை விட்டுருங்க, இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பேசி பாருங்க. கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ஆற்றலை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. மரியாதை போல அவன் எந்த கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே இருந்தாலும் கொஞ்சம் சைலண்டாக இருங்க. கர்த்தர் பேச இடம் கொடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மரியாதை போல பாதத்தில் இருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டவர் உங்களுக்காக அவர் செயல்படுவார். இந்த அனுபவத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதா, இதை நடைமுறைப்படுத்தி இந்த அனுபவங்களை சொந்தமாக்கிக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.